ஏத்தங்க எங்கே அரட்டை கிளம்பிட்டு இருக்கோம்? எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் சொல்லு பார்க்கலாம். நீ தான் சொல்லு, நீ தான் கூப்பிட்டு போகிற. ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நைட்டு நம்ம நிருவி ரக்ஷி வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா இன்னைக்கு உமன்ஸ் டே. இன்னைக்கு வந்து என் பசங்க எனக்கு யாரும் ட்ரீட் வைக்கல. என் பசங்கன்னு இல்லை, பொதுவாக எனக்காக எந்த கிஃப்ட் இல்லை, அதனால பசங்களுக்கு நான் கிஃப்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, இன்னைக்கு ஒன் டே அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பாங்க, பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு அவங்கள வந்து வெளியில் வாங்க சாப்பிட வைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். திடீர் பிளான் தான். என்னோட ரப்பர் பேண்ட் மட்டும்டா தேடி எடுத்துகிட்டு வர வெயிட். திடீர் பிளான் தான். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம நைட் டின்னருக்கு தான் போக போகிறோம். அதோட விளாக் தான் இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ என் பசங்க என்னென்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ பில் ஆகுது, எவ்வளோக்கு பில்லு வைக்கிறாங்கங்கிறத போய் பார்க்கலாம். சரி பார்க்கலாம். ஹோட்டல்னு சொன்னோம்னா யாரும் ஒரு பிளானில் தான் இருப்பாங்க. இன்னைக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி இப்படின்ட்டு போனால் தான் தெரியும். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு. சொல்லக்கூடாதுன்னு மணி எடுத்துருச்சு. சரி, ஒரு பார்சல் மட்டும் விட்டுச்சு. அதுக்கு சூர்யாட்ட வந்து கொடுத்துருச்சு. என்ன இங்கே வச்சுக்கலாம்ல தின்னூரி குங்குமத்தியும்? ஏக்கா அக்கா இந்த சரி ஷூ அம்மா என்ன போட சொல்லுது. ஷூ அழுக்காக கிடக்குது. நல்லா தான் இருக்கு போடு. அண்ணா அந்த செப்பல் பிக்காரி மாதிரி போட்டு வரீங்களா? உனக்கு ட்ரெண்டு தெரியாதுமா. அந்த செருப்பு எவ்வளோ நல்ல செருப்பு தெரியுமா? இல்லைக்கா, ஸ்கூலுக்கு போட்டு போகிற செருப்பு. ஏச்சி அதுக்கு நான் இதுவே போட்டு வந்துடுவேன். அது ஸ்கூலுக்கு யாரோ போடி வந்தாங்க. கேமரா நான் ஆன்ல தான் இருக்கு, ஆஃப் செய்யவே இல்லை. ஏன் வளர்ற? ஆமாம், நான் அந்த நாய் வெளில வந்துருச்சு. சிம்பா எங்கேயாச்சும் ஊர் சுத்த போயிருப்பான். சிம்பா வீட்டு பின்னாடி இருப்பான். சிம்பா கிளம்பிட்டோம். இப்போ எங்க அம்மா முள்ளான பாதைக்குள்ள கூட்டு போறாங்க. அம்மா அம்மா இப்போ நம்ம எங்க போறோம்? ஹோட்டலுக்கு போறோம். எங்க நம்ம போறோம்? அம்மா எப்படி தான் சொல்லிச்சு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு தெரியுமா? அந்த கடையில் பிரியாணி 400 ரூபாயோட முடிச்சு போய் 4000 ரூபாய்க்கு செலவைக்க போகிறோம். 4000 ரூபாய்க்கு செலவைக்க போதாமா? இன்னைக்கு உங்கள் டேடா வாங்கடா. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா சரி. நாட் உங்கள் டே. வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா சரி. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் உமன்ஸ் டே வருது, அதுக்காக அந்த டே மட்டும்தான் பசங்களுக்கு எல்லாம் செய்யணுமாங்கிறதுலாம் கிடையாது. நான் எப்பவுமே பசங்களுக்காக எல்லாமே செய்வேன். உங்களுக்கு தெரியும், பேசுறது கேட்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ரோடு இது. ஒரு உமன் தானே அவன் இப்போ பிரெக்னென்ட் உமன், அதனால அவனுக்கு நான்வெஜ் பிடிக்க மாட்டேங்குது. வாமிட் பண்ணிடுவான். வாமிட்டா பண்ணுவான். நல்ல காலத்துல அவன் ப்ரெக்னென்ட் ஆகினாலும் வாமிட் பண்ணுவான். இன்னும் நான்வெஜ் சாப்பிட்டு சேராங்களா போயிடுச்சு. அவனே பெற்றுட்டு வந்து இதுதான் என் குழந்தை, நானே பிரசவம் பார்த்துட்டேன் அப்படிம்பா. இதில் கொடுமை என்னன்னா, வண்டியில் பாருங்க பல்ல அடிச்சுட்டு நிற்கல வண்டி. ஒண்ணுமே தெரியல. வாயில் நல்ல வார்த்தை வீட்டில் வராதா? மஞ்சள் சொக்கா தள்ளுடா. இப்போ இறந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு காட்டுறேன். சரி காட்டு. சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போன இடம் தான் கன்னிமரா ஹோட்டல். இந்த இடத்துக்கு நாங்கள் 2-3 டைம் நாங்கள் போயிருக்கோம். நல்லாயிருக்கும். ஹோட்டல் ஆம்பியன்ஸும் சரி, ஃபுட் வைஸும் சரி, சர்விங்கும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். அதனால தான் நாங்கள் இங்கேயே போனோம். போனோடனே எப்போ உட்கார சீட் வேணாம், இந்த பக்கம் கார்னர் போகலாம் அப்படின்னு நான் இருந்துட்டு, இல்லை அங்கே சர்வீஸ் பாருங்கள் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி லேட்டாக தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு மெனு கார்டு கொடுத்தாங்க. நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி எப்பவும் ஆர்டர் பண்ணுறது வேணாம், ஏதாவது புதுசாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மாவும் நாங்கள் அப்படி என்ன தான் ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி அம்மா நீயே ஆர்டர் பண்ணுமான்னு அம்மாட்ட கொடுத்தோம். அம்மா வேண்டாம், நீங்களே ஆர்டர் பண்ணிடுங்க, உங்களுக்கு பிடிச்சதே நீங்களே ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் ரைஸ் சொன்னோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வெளியில்
ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வாங்குறதுக்கும் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்துட்டு ஹோட்டலோட ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அது ஒன்று சொல்லிட்டோம். அப்புறம் ப்ளைன் பிரியாணி ஒன்று சொன்னோம். ப்ளைன் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அது கூட பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் பெப்பர் சிக்கனு கிரேவியும் சொன்னோம். பெப்பர் சிக்கன் கிரேவி வந்துட்டு பன் பரோட்டாவுக்கு சொன்னோம். பன் பரோட்டாவும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. பெப்பர் சிக்கன் வந்துச்சு. அதுக்கு ஸ்பூன் மறந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்பூன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி ஒவ்வொரு ஃபுட்டாக டேஸ்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்தா புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ராகன் சிக்கன்னு சொல்லி இருந்துச்சு. சரி அது ட்ரை பண்ணுவோம், இன்றைக்கி ஸ்பெஷல் வேறு அப்படின்னு சொல்லி ட்ராகன் சிக்கன் இருந்துச்சு. அப்புறம் ட்ராகன் சிக்கன் பார்த்தா அது கட் பண்ண விதமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பிரியாணி பெப்பர் சிக்கனு பன் பரோட்டா எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ராகன் சிக்கனும் இன்னொன்று வெஜ் புலாவும் ஆர்டர் பண்ணோம். சரி ட்ராகன் சிக்கன் சாப்பிட்டுட்ருப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ட்ராகன் சிக்கனும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே ஹோட்டல் போனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். அதுவும் இல்லாமல் எல்லாமே ஒட்டுக்கா ஆர்டர் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இப்போ ஒருத்தரே ஃப்ரைட் ரைஸ்னால் 3 பேர் ஃப்ரைட் ரைஸே வாங்கினோம் அப்படின்னா ஒரே டிஷ் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஷ் சொன்னால் ஒவ்வொன்றும் டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே அப்படி தான் ஆர்டர் பண்ணுவோம். ஒரே ட்ரெஸ்ஸு 2 டைம் கூட ஆர்டர் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா பேபிகார்ன் வந்துட்டாங்க. அம்மா புழு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெஜ் புலாவ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் எங்களால் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டோம். அதுக்கு மேலமா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் யாருக்குமே வயிற்றில் இடம் இல்லை. சரி பில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு லெமன் சோடாவும் பாப்பா ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாங்க. அப்புறம் பில்லு வந்துச்சு. பில் பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பில் பே பண்ணுறப்போ அந்த ஸ்வீட் சீரகம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு அம்மாவும் பாப்பாவும் அப்படி அடிச்சுப்பாங்க. அப்புறம் நானும் அம்மா பாப்பா எல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பில்லும் வந்துச்சு. கார்டு போட்டுக்கலான்னு சொல்லி இந்த கிரெடிட் கார்டு தான் போட்டோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. கிரெடிட் கார்டு தான் போட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக போச்சு. அந்த 1 hour செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒன்று தான் இது. சொன்னேன்ல இங்கே பாருங்க அம்மாவும் பாப்பாவும் அடிச்சுப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒன்று தான் இது. அதனால் சூப்பராக போச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் ஜாலியாக. ஃபுல்லாகவே கலாய்ச்சிக்கிட்டே தான் இருந்தோம். எதுக்கு அப்படி கலாய்ச்சோன்னே தெரில. பக்கத்து டேபிளில் இருந்தவங்களாம் திரும்பி பார்த்தாங்க. அந்தளவுக்குள்ளே கலாய்ச்சோம். அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். பார்க்கிங்கில் வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு போயலான்னு சொல்லி எடுக்கல கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து ஹோட்டல் கூட்டிட்டு போனேன். ரக்ஷு நீரும் அவங்க ரிவ்யூ சொல்லுவாங்க. சரி பெரியவங்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவன் முண்டை மயக்கத்துல இருக்காங்க. வண்டியில வரும்போது தூங்கி வலிஞ்சான். இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. சொல்லவே பேசி முடிச்சு அடே வாடா. நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் மார்னிங்கில் வீடியோ பார்ப்பாங்க. சோம்பேறியாக படுத்தோம்னா அவங்களுக்கும் அந்த டே சோம்பேறி ஆகிடும். 8 மணி வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. 10 நிமிஷத்தில் கிளம்பி ஓடணும். ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து என்ன சமைக்கலான்னு 3 பேரும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே வந்து மைண்டில் சிக்கல. இவன் வந்து என்ன சொன்னா லைட் ஃபுட்டாக செய்யமானா, நான் சொன்னேன் வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாமான்னு. லைட்டாக வேணும்னா சரி சப்பாத்தி செய்யலாம்னா சரி அதுவும் ஒரு கட்டத்தில் ஓகேன்னு. அதுக்கப்புறம் திரும்ப யோசிச்சு இவன் வந்து அம்மா கடையில் சாப்பிடலாமான்னு கேட்டான். சரி ஓகேன்னு. என்ன சாப்பிடலான்னு கேட்டான். இவன் புரோட்டா சொன்னான், இவன் பிரியாணி சொன்னான். சரி ரைட் 2 பேரும் முடிவு பண்ணி சொல்லுங்க. நான் 2 பேரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வெளியில் உட்காந்து ஃபோன் பார்த்துருந்தேன், டீ கேட்டேன். அப்போ டக்குன்னு மைண்டில் பெல் அடிச்சிச்சு. இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே, நம்ம பசங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. ஸோ ஒரு அம்மாவாக இருந்து என்னதான் நான் ஒரு உமனாக இருந்தாலும் என் பொண்ணுங்க எனக்கு பெரிய கிரேட் தானே. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்கள கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அங்கே உனக்கு நீ வாங்கி கொடுக்கணும்னு பைத்தியம் ஊற்றிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே போனோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணோம். எல்லோரும் நீட்டாக சாப்பிட்டோம். அப்புறம் தெளிவாக ஒன்று இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். அதில் பென்சில்க்கா 4வது ஆள் யாரும்பீங்க? என் மாமா தான். அப்புறம் அதுக்கு வந்து சொல்லுவீங்க ஏன் உன் மாமனுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, எப்போ பாரு நீ கூப்பிட்டா வந்து நிற்பாங்க. நான் கூப்பிட்டா அத்தை ராத்திரியில் கூட வந்து நிற்பாங்க, கழுத்தறுத்துட்டு கிடந்தா கூட வந்து நிற்பாங்க. ஸோ அதுதான் உறவு, அதுதான் மாமா, அதுதான் தாய் மாமாவுக்கு அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் அவங்க வருவாங்க. சரிங்களா? நீங்கள் இதை வந்து பெருசாக பூகம்பம் பண்ணாதீங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க. நாங்கள் 3 பேர் போனோம். ஃபுல்லாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இதில் ப்ளஸ் என்னென்னா மைனஸ் என்னென்னா அவங்க ஃபேமிலி யாருக்கும் வீடியோஸில் வர இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் அவங்க யாரும் வீடியோஸில் வரல. கேமரா பிடிச்சாங்க, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ அவங்களும் சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம இவங்கள தான் நம்ம கேட்கணும்.
எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சி இங்க வா, இங்க வா. வரல கதா சொல்லுது இல்ல ஏய் கதை சொல்லிக்கிச்சு. இது என்னன்னா அம்மா இன்னைக்கு கூட்டிகிட்டு போனதை தான் பேச போகிறோம். அம்மா இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கூட்டிகிட்டு போனாங்க. அது செம ஃபீலாக இருந்துச்சு. அது எப்படி அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு அப்படின்னு பாப்பா சொல்லுவாள். அது ஒரு பிளானே கிடையாது. அது அம்மா சொன்ன மாதிரி தான். என்ன சமைக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சும்மா விளையாட்டாக கேட்ட பேசாமல் கடையில் சாப்பிட்லாமா, எதுக்கு சமைச்சிட்டு சொல்லிட்டு அது அப்போ ஒரு 8 மணி வரைக்குமே அது கிடையாது. சரி கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த 8 மணிக்கு எங்கள் அம்மா கிளம்புங்க போகலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் போயிட்டு இதுக்கு நீங்கள் கேட்கலப்பா நான் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு தான் போட்டோம். அந்த வீடியோவும் இதில் நீங்கள் ஆட் பண்ணியிருப்போம், நீங்கள் பாருங்கள். கிரெடிட் கார்டு தான் போட்டோம். அதுக்கான இஎம்ஐ நாங்கள் அடுத்த மாதம் கண்டிப்பாக கட்டுவோம். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இதை போட்டு எடுக்கிற மாதிரி தான். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குல்ல. அந்த மாதிரி தேவைக்கு அப்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி அடுத்த மாதம் அப்படியே கட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் கட்ட போகிறோம். நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த 1 மணி நேரம் நம்ம போயிட்டு எதுவுமே இல்லாமல் அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஹாப்பியாக வந்தாச்சு. அவ்வளோதான். இதுதான் அந்த வீடியோ. அது எண்டிங் அம்மா முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாமாவே.